ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. தற்போது 2025 ஆண்டில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ 12 மாதத்தில் 5வது மாதமான இந்த மே மாதம் ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் மிக முக்கியமான சிறப்பு கிரக பயிற்சிகளும் சில முக்கியமான தினங்களும் வருது. அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான மாதம் என்று கருதப்படுது. அப்படி என்ன முக்கியமான விஷயம் நடக்க போகுதுங்கிறது அப்பப்போ நான் ஜோதிட தாள்களாக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நாளானது வரப்போகுது. அதை பற்றிய ஆன்மீக தாள்களையும் ஜோதிட தாள்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மே மாதம் 26ஆம் தேதி தான் அந்த அதிபயங்கரமான நாள். அன்று அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான அமாவாசையானது வருது. ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 12ஆம் நாள். கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை. இந்த நாளில் அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை தான் சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தும் மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி, வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஆன்மீக ரீதியாக இந்த அமாவாசையில் சில பரிகாரங்கள் செய்யணும். அது வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. அதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க. ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் இந்த அமாவாசையில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரிய புதன், அயனசைன போகஸ்தானத்தில் குரு சந்திரன், இந்த மாதிரி கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையில் வரப்போகுது. இதனோட அடிப்படையில் தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பலன்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிதுன ராசி மிருகசீடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து வாழ்க்கை துணை மூலம் ஆதாயங்கள் கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள், நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உதவிகள் இனி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவர்களுடைய ஆதரவு இனி உங்களுக்கு கிடைக்கும். செலவுகள் கூட ஆக்சுவலி அதிகமாக ஏற்படும். பயண சுகம்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்குங்க. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். அதை எல்லாமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு கூட லாபமான காலமாக அமையும். பணவரவுக்கு பஞ்சமில்லாமல் திருப்தி இருக்கும். எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத செய்தி உங்களுக்கு சேரும். சிலர்லாம் மேலிடத்தில் நேரடி அங்கீகாரத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் இன்ட்ரெஸ்ட்டும் உண்டாகும். திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்கும். திறமையோடு காரியங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஸோ மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் அமாவாசையிலேருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க.
நெக்ஸ்ட்டு திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து தேவையான பண உதவி கிடைக்க போகுது. மறைமுக எதிர்ப்புகளில் விலகும். எதிரிகள் கூட நண்பர்களாக வருவாங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். முன்னேற்றம் மெயினாக உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிலும் எச்சரிக்கையானது இருக்கணும். அப்போ தான் ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த வேலையை செய்யறதுக்கு முன்பு அது பற்றி அதிகம் யோசிக்கணும். சிலருக்கெல்லாம் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் கூட சகஜ நிலையானது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் வந்து நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு ஒரு வகையான மகிழ்ச்சி தரும். பெண்களுக்கு காரிய அனுகூலமானது உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்ததுக்கு மேலே கிடைக்கும். திடீர் பண தேவை உண்டாகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணுங்கள். இது திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலேருந்து எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். எதிர்பாராத பணவரவு இருக்கும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட் ஆனது காட்டணும். அப்போ தான் உங்களுடைய எதிர்ப்புகள் வந்து நீங்கும். எதிர்ப்புகள் நீங்கிறதுக்கே அந்த மாதிரி செயல்படணும். எந்த நேரத்தில் அனைவருக்கும் உதவக்கூடிய இயல்பு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கற்பனை வளமும் கலை ஆர்வமும் இருக்கிறவங்களாக செயல்படணும். அப்போ தான் உங்களுடைய விருப்பங்கள் கைகூடும். பயன் தரக்கூடிய செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா ஓகே. காரியங்களில் அனுகூலமானது உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் ஒரு வகையான தைரியம் உண்டாகும். பணவரவு கூட குறையும். வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். அப்புறம் வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை ஏற்படும். ஸோ செலவை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலனை நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த வைகாசி அமாவாசையில் பரிகாரமாக ஒன்று பண்ணணும். இது மிதுன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த அமாவாசையில் இந்த 3 தானங்களை உங்கள் கையால் செய்து விட்டால் போதும். 7 ஜென்ம பாவங்கள் தீரும். அப்படி என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அமாவாசை என்றதுமே நம்ம நினைவுக்கு வருவது பித்ருக்கள் வழிபாடு. அடுத்ததாக செய்ய வேண்டியது குலதெய்வத்துடைய வழிபாடு. இந்த 2 வழிபாட்டையும் சரிவர அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக கடுமையான கஷ்டங்கள் வராது. இது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த டைம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை. பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாமல் கொடுத்து விடுங்க. குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்தையும் நினைத்து வழிபாடு செய்யுங்க. சரி, இது பொதுவாக நம்ம அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. நம்மள பல பேருக்கு தெரியாத ஒன்று, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அமாவாசையில் செய்யணும். இதை செய்தால் பாவங்கள் குறையும் என்று சொல்லப்படுது. அந்த வரிசையில் இந்த அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டிய 3 தானங்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தானத்தை பண்ணி பயன்பெறுங்க. அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய 3 தானங்கள். அமாவாசை தினத்தில் அகத்திக்கீரையை வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கணும். அப்புறம் 2வது செய்ய வேண்டியது வாழைப்பழ தானம். இந்த வாழைப்பழத்தையும் வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். அப்புறம் 3வது இந்த நாளில் செய்ய வேண்டிய தானம் பச்சரிசி வெல்லம். இது 2ம் கலந்து ஊற வைத்து இதை நாம் வந்து கொடுக்கணும். இந்த 3 தானத்தை நாம் கொடுக்கறதுனால நிச்சயமாக நம்மளோட தலையெழுத்து மாறும். அதனால் இந்த 3 தானத்தை மறக்காமல் கொடுத்து பயன்பெறுங்க. ஸோ அவ்வளோதாங்க, கொடுக்க வேண்டிய தானங்கள் பற்றி இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறத கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதும் இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.